Hi everyone, welcome to Stayvari Educational Group Information Platform. இப்போ இன்னொரு வீடியோ பார்க்க போறோம்னா JEE Main 2026 எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலயே அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் எல்லாமே கிரியேட் பண்ணிருப்பீங்க. அது கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கீழே சொல்றேன். இதோட ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எக்ஸாம் சிட்டிஸ் வந்து பார்க்கணும், எங்கெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க வியூ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ்ன்னு கொடுத்து அங்க உங்க ஜென்ரல் டீடைல்ஸ் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே அதுல வந்து நீங்க அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 2B இது எல்லாத்துக்குமே எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், மேல் ஃபீமேல் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியராகவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு இங்கே டிக்ளரேஷன்ஸ்க்கு நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு ப்ரோசீட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இது உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன பேசஸில் இருக்கோ அதில் இருக்க மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். அதில் உங்கள் ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது, நேம் எப்படி இருக்குது, ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். நீங்க மேலே கொடுத்துருக்க அதுவே நீங்க வந்து கீழேயும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸ், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அது உங்க ஆதார் கார்டில் இருக்க மாதிரி நீங்க அதை வந்து இங்க கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இது எல்லாமே கேட்கும். ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே அதெல்லாமே வந்து நீங்க இங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வந்து பர்மனன்ட் அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நேட்டிவ் இருக்கும் இல்லைங்களா, அந்த அட்ரஸ் எது எது இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுவே இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சூஸ் பாஸ்வேர்ட், நீங்கள் பாஸ்வேர்ட் வந்து கொடுக்கணும். பாஸ்வேர்ட் ஒருவேளை மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்கும். அது எல்லாமே இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்கிறதுக்கான ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஒன்ஸ் வியூ ஆகும். நீங்கள் அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இங்கே எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்க உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ஏதோ ராங்காக இருக்குது, மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணலாம். நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ணிருக்க டீடைல்ஸ் எதுவுமே வந்து மறுபடியும் ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி இங்க கொடுத்துட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா உங்க ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து மூவ் ஆன் ஆயிரும். நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக இங்கே டீட்டெயில்ஸில் எல்லாமே கம்ப்ளீட்டட், பெண்டிங் அப்படின்னு சொல்லி வரும். ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், இங்கே இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் டீட்டெயில், பர்சனல் டீட்டெயில், டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ், ஐடென்டிட்டி டீட்டெயில், ரிஜிஸ்டர் அப்பேர் ஐடி, எக்ஸாம் அண்ட் சென்டர் டீட்டெயில், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அடிஷ்னல் டீட்டெயில், எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில், அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி, டாக்குமெண்ட். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். இது எல்லாமே உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் என்ன இருக்கோ அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஒவ்வொன்றும் ஃபில் பண்ண உங்களுக்கு வந்து கேப்சா இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா தான் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடபிள்யூடியா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கேட்கும். நீங்கள் எஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கும். சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அது நோவா இருந்துச்சு அப்படின்னா நோன் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லைனாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி டீட்டெயில் கேட்கும். நீங்கள் அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆதார் கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எதில் உங்களோட நேம், உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆதார் ஐடி கொடுத்துருக்கீங்கன்னா சேம் அதுக்குமே ஓடிபி சென்ட் ஆகும். நீங்கள் அது எல்லாமே இங்கே கொடுத்து இங்கே கேப்சா ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டீட்டெயிலுமே உங்களுக்கு சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பேர் ஐடி, உங்களுக்கு அப்பேர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அண்ட் சென்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்க, எங்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னு இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஆப்ஷன்ஸில் சென்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு என்னென்ன இங்கே டீட்டெயில்ஸ் வேணுமோ
அவங்க எப்படி கேட்டுக்காங்களோ அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் எங்கேயுமே ஒவ்வொரு ப்ராசஸ் முடிக்க நீங்கள் சேவ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் நீங்கள் 10th 11th 12th என்ன மார்க்குக்கு பண்ணியிருக்கீங்க, ஸோ எந்த ஸ்டேட்டில் எழுதியிருக்கீங்க எக்ஸாமு, என்ன போர்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளியராக படித்து பார்த்துட்டு கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் சேவ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் டீட்டெயிலுமே கேட்பாங்க. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் என்னென்ன இங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் நம்பர் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி அது எல்லாமே கொடுத்து, ஸோ அதுக்குமே ஓடிபி சென்ட் ஆகும். அதுவுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரொம்ப மெயினான ப்ராசஸே பார்த்தீங்கன்னா கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃபி. நீங்கள் தான் இந்த அப்ளிகேஷன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களோட வெப்கேம் வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபேஸ் காமிச்சு தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இங்கே வந்து QR கோட் இருக்கும். அதை மொபைலில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் காமிச்சிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். இதில் தான் இந்த டைம் வந்து ரொம்ப மெயினாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட். அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அவங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜரில் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதையுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ்க்கு 2 டைம்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இங்கே அக்ரி கொடுத்து அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதுவுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இங்கே வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸுமே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டுன்னா இங்கே அதுவுமே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். பேலன்ஸ் நமக்கு பெண்டிங் இருக்கிறது ஃபீஸ் பேமெண்ட் மட்டும்தான் இருக்கும். இதுலையுமே பார்த்தீங்கன்னா எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு எதுவும் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு தான் நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது பண்ண உங்களோட பாஸ்வேர்டு, அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு பேமெண்ட் நீங்கள் பண்ணியுமே வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு வந்திருந்தால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். மேபி நீங்கள் அமௌண்ட் அனுப்பி அது கன்ஃபர்மேஷன் பேஜ் வரலன்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க்கை தான் நீங்கள் வந்து ரீச் பண்ணி என்னாச்சு அப்படிங்கிறத கேட்கணும். 2 டைம் 3 டைம் பண்ணியுமே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும். எதனால் வரல, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான டாக்குமெண்ட்ஸ், கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா ஸ்ரீவாரி எஜுகேஷன் குரூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.